இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஹார்ட் ஷேப் கேக் பார்க்கலாமா? இந்த கேக் பார்த்திங்கன்னா நாங்கள் துடியலூர் வரைக்கும் போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லி கஸ்டமைஸ்டு கேக் தான். யார் கஸ்டமைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே பாயை தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. கலர்லேருந்து டிசைன்லேருந்து அந்த சைடில் ரோல்ஸ்லேருந்து எல்லாமே அந்த குட்டி பையன்தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தான். நான் இந்த கேக் எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் வந்து 1.5 kgனால நான் 2 டின்னில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் 3 லேயர்ஸாக கட் பண்ணி சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சு, ஃப்ரெஷ்ஷு எல்லாமே போட்டு க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்தேன். டிசைனிங் வீடியோலாம் எடுக்க முடியல. லாஸ்ட்டாக கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேலே ஃபுல்லும் ரோஸ்ட் மாடல் கொடுத்துருந்தேன். கேக்கோட சைடில் ஃபுல்லும் சாக்லேட் வேஃபர் ரோலில் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த கேக் வந்து ரொம்பவே டாலாக இருந்ததுனால உள்ள ஸ்கியூவர்ஸ் வச்சு தான் அந்த விழுகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே சொருகியிருந்தேன் சென்டரில். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டுக்கும் துடியலூருக்கும் கொஞ்சம் தூரம் அதிகம்தான். அதனால் நாங்கள் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். துடியலூர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும். நாங்கள் ஏர்லி மார்னிங் 5:30க்கே கிளம்பி போனனால பயங்கர குளிராக இருந்தது. சும்மாவே அந்த ஏரியா பார்த்திங்கன்னா பயங்கர சில்லுன்னு தான் இருக்கும். ஏர்லி மார்னிங் சொல்லவே வேண்டாம். எப்படியும் வந்து சேஃபாக டெலிவரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டான டைமில் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.